அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரும் திங்கட்கிழமை மார்ச் மாதம் தேதி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? கும்பராசினியர்கள் இன்றைய தினத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும்? அதாவது குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழிலதிபர்கள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், மாணவ மாணவிகள், பெண்கள் என மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் சக்தியாகிய தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்த நாள். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானிக்கு திருமணமும் செய்து வைத்தார். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக கும்பராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினம் விரதமிருந்து சிவபெருமானை நினைத்து குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உமாதேவியே மகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. கும்பராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வ வளம், நிம்மதி, எடுத்த காரியத்தில் வெற்றி, இது மாதிரியான பல நன்மைகள் உண்டாகும் என்பது புராணங்கள் ரீதியாகவும் ஐதீகங்களாகவும் கூறப்படுகிறது என்பது கும்பராசினியர்களுக்கு கிடைக்க இருக்கும் ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாசி மாதத்தில் சந்திரன் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாள். அதாவது மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதிலிருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தான். அந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்தார். உலகில் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விடுதலை பெற்ற வருண பகவான் மனமகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மகதி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களுடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். இதன் காரணமாக கும்பராசினியர்கள் மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல புனித தீர்த்தங்களில் நீராடும் பொழுது, அதாவது நீராடி சிவபெருமானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய பிறவி பாவங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, இன்பம், அது மட்டுமில்லாமல் உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி, செல்வ வளம் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்க பெற்று உங்களுடைய வாழ்வு சிறப்பு பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளாகவும் அமைகிறது. இன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவ சிந்தனையுடன் சிவகோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால்
செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள், அதாவது மாசி மகளுக்குரிய இன்றைய நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் புனித நீர்களில் நிலைகளில் நீராடி சிவபெருமானை நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக இந்த புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மனிதர்கள் மட்டுமில்லாமல் நதிகளுடைய பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மகம் அமைஞ்சிருக்கிறது. இந்த வகையில் ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதால் அவர்களின் புனிதம் குறைந்து வருகிறது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்துக் கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் தங்குங்கள். அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்கப்பெறும் என்று அருளினார். இதன் காரணமாக கும்பராசினியர்கள் இந்த மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடி இறைவனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததினால்தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்த்த சுமங்கலியாக வாழ்வர் மனமான தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வி அறையில் சிறந்து விளங்குவர் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவி. அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தன்று திருக்கோயில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவர். புனித நதிகளால் நீராடினால் அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ர, கருடகங்கா, திருவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதினால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தால் மிக பெரும் புண்ணிய பலனை அடைவர். இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெரு என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசியில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கியுள்வர். மகாபாதகங்களை செய்து அதனுள்ளாகும் பிரம்மகதி தோஷங்களையும் போக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில் தான். அதாவது காரோடையான் நோன்பும் சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாதத்தில் தான். இயந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம். குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன், அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில் தான் நிகழ்ந்தது. குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான். இம்மாதத்தில் புதுமனை குடி புகுந்தால் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறையை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல விரதமிருந்து மஞ்சள் சரடு கட்டி கொண்டு பெரியோர்களிடம் ஆசை பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வ செழிப்பு அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது புராணங்கள் ரீதியாகவும் ஐதீகமாகவும் கருதப்படுகிறது.